ते विनायका समेत देवादिराजस्वामी अनुग्रहम् सन्निधि कार्यक्रम मणिनील चारुकल्हारहस्ता स्तनभर नमितांगी सान्द्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिः शग्भिराकृष्टनाथ विलसतु मयि गोत विष्णुचित्तात्मजानः ऋषिं जुषामहे कृष्णतृष्णार्तत्वमिवोतितम् सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहिताम् बकुलाभरणं वन्दे जगताभरणं मुनिम् यश्रुते उत्तरं भागं चक्रे द्राविडभाषया नमश्चनश्च चित्तभित्तिभक्तिचित्रधूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरव प्रसन्नचारुचन्द्रिका चडारि हस्तमुद्रिका हडाद्धुनोत्तु मे तमः ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாருமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோட்டியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி என்ன, பரிசாரக சுவாமி என்ன, அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு யக்ஷ பிரஷ்னம் என்கிற தலைப்பிலே இந்த கோட்டியிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மகாபாரதத்திலே வனபர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மகாபாரதத்தில் வனபர்வம், அந்த வனபர்வத்தை இரண்டாக பிரித்து அதில் கடைசி பகுதியில் வரக்கூடிய யக்ஷ பிரஷ்னம் என்கிற பகுதியை இந்த கோட்டியிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பஞ்சபாண்டவர்களை கொல்ல வேணும் என்பதற்காக
துரியோதனன் ஒரு அபிச்சார கர்மாவை பண்ணி அதிலிருந்து கிருத்தியை என்கிற தேவதையை ஏவி விடுகிறான். அதே சமயத்திலே பஞ்சபாண்டவர்கள் காட்டிலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீர்த்த தாகம் எடுத்தது. அதனால தர்மபுத்திரன் பார்த்து நகுலனை அனுப்பினான். நீ சென்று தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வா என்று அனுப்பினான். தீர்த்தத்தை எடுக்கணுங்கிறதுக்காக போனான். அந்த தீர்த்தத்துக்கு சொந்தக்காரன் ஒரு யக்ஷன். அவன் பார்த்து, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தீர்த்தத்தை தொடாதே, இதை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய பிராணன் போய்விடும் சொன்னான். ஆனா கேட்காமல் தீர்த்தத்தை பருகினான் நகுலன். அதனால அப்படியே மூர்ச்சித்து விழுந்தான், பிராணன் போயிற்று. நகுலனை தேடணுங்கிறதுக்காக சகதேவனை அனுப்பினான். அவனுக்கும் இதே கதை ஏற்பட்டது. மறுபடியும் அர்ஜுனனை அனுப்பினான். அர்ஜுனன் பார்த்து, உன்னை நான் அழித்து விடுகிறேன் என ஆகாசம் முழுக்க பானத்தை இறைத்தான். நீ எத்தனை பானத்தை அழித்தாலும் என்னை கொல்ல முடியாது என அந்த யக்ஷன் பேசினான். அர்ஜுனனும் அதே போல தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணினான், மூர்ச்சித்து விழுந்தான். மறுபடி பீமன் வந்து சேர்ந்தான். பீமனும் அவனுடைய அனுமதி இல்லாமல் தீர்த்தத்தை பருகினான், பிராணன் போயிற்று, கீழே விழுந்தான். கடைசியா 4 தம்பிகளை பார்க்கணுங்கிறதுக்காக தர்மபுத்திரனே நேரிலே வந்தான். 4 பேரும் இறந்து கிடக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே தர்மபுத்திரனுக்கும் பிராணன் போகக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. அவனும் அப்படியே பிராணன் இன்னொரு 10 நிமிஷம், அரை மணி நேரத்துல பிராணன் போகும்னா அவ எப்படி இருப்பா? ஆங்கிலத்துல நாம கோமா ஸ்டேஜ்னு சொல்றோமே, அத போல ஒரு நிலையானது தர்மபுத்திரனுக்கும் ஏற்பட்டது. அவனும் அப்படியே மூர்ச்சையிலே கிடக்கிறான். அந்த சமயத்துலதான் அந்த கிருத்தியை அப்படிங்கிற தேவதை வருகிறது. துரியோதனிடத்துல சொல்லிட்டு தான் வந்தது, உயிரோட இருந்தா அவளை நான் அடிச்சு சாப்பிடுவேன், பிராணன் போயிடுத்துன்னா செத்த பிணத்தை நான் உண்பது கிடையாது சொல்லிட்டு வந்தது. வந்து பார்த்தா நகுலன் முதல்ல கிடக்கிறான், செத்து கிடக்கிறான். சகதேவன், அர்ஜுனன், பீமன் இவ ஒவ்வொருத்தரும் இறந்து கிடக்கிறார்கள். இவ ஒவ்வொருத்தரையும் பார்த்தது, இறந்து கிடக்கிறானே, அப்ப 5ஆவதா ஒருத்தன் கிடக்கிறானே தர்மபுத்திரன், அவனும் இறந்துதான் கிடக்க வேணும் என்ன 4 பேரை பார்த்தது. 5ஆவது ஒருத்தனை பார்க்கல. ஆனா இவ 4 பேரும் இறந்து கிடக்கிறபடினாலே அவனும் இறந்தே போயிருப்பன் என்று நிச்சயித்துக் கொண்டு மறுபடியும் துரியோதனிடத்திலேயே திரும்பிற்று என்பது சரித்திரம். இப்ப 10 நிமிஷம் அவன் மூர்ச்சை நிலையில இருந்தான். ஒருவாறு தேறி எழுந்தான் தர்மபுத்திரன். நம்முடைய பிராணனையாவது காப்பாற்றிக் கொள்வோம் என்று தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணணும்னு முயற்சி பண்ணினா, மறுபடியும் யக்ஷனானவன், இது என்னுடைய குலம், உன்னுடைய தம்பிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமேயானால் நீயாவது நான் சொல்லுவதை கேள் என அந்த யக்ஷன் பேசினான். சரி, நீ என்ன சொல்ற, நான் கேட்கிறேன் தெரிவிக்கிறான். எனக்கு தர்மங்களிலே சில சந்தேகம் உள்ளது, சாஸ்திரங்களிலே சில சந்தேகம் உள்ளது. அதனால அந்த சந்தேகத்தை உம்மிடத்துல கேட்கிறேன், அதற்கு நீர் தெளிவான பதிலை சொல்லும். அப்படி சொன்னா உமக்கு நான் இந்த தீர்த்தத்தை தருகிறேன் தெரிவித்தான். அதே போல யக்ஷன் கேட்ட கேள்விகள் 124 கேள்விகள். அந்த 124 கேள்விகளுக்கும் தர்மபுத்திரன் ஆச்சரியமான சமாதானத்தை எடுத்துரைத்தான். அதனால யக்ஷனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு, உனக்கு நான் தீர்த்தம் தருகிறேன், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் இதோ வீழ்ந்து கிடக்கிறார்களே 4, அவள யாரையாவது ஒருத்தனுடைய உயிரை திருப்பி தருகிறேன் கேள் என்று சொல்ல, நகுலனுடைய உயிரை திருப்பி கொடும் அப்படின்னு கேட்டான். ஏன் பீமன் 1000 பலம், 1000 யானையினுடைய பலம் உடையவன், அவனை கேட்க வேண்டியதானே? இல்லைன்னா அர்ஜுனன், இந்திரனே பார்த்து அர்ஜுனனுடைய வீரத்தை கொண்டாடினான். அப்படின்னா அர்ஜுனன் நீர் திரும்ப உயிர்ப்பித்து தர வேணும்னு சொல்லிருக்கலாமே, எதுக்காக நகுலனை கேட்கிறீர் அப்படின்னு கேட்க, என்னுடைய தகப்பனாருக்கு 2 பத்தினிமார்கள், அதுல ஒரு பத்தினியினுடைய பிள்ளை நான் உயிரோடு இருக்கேன், குந்தியினுடைய பிள்ளை நான் உயிரோடு இருக்கேன், இன்னொரு தாயார் மாத்ரி தேவின்னு பெயர், அந்த மாத்ரியினுடைய மூத்த பிள்ளை நகுலன், அதனால அவன் உயிரோடு இருக்க வேணும், அதனால நகுலனை கேட்க வேணுங்கிறதுக்காக தெரிவித்தேன்னு சொன்னான். உடனே இப்படியும் தர்ம சிந்தனையில யாராவது ஒருத்தர் இருப்பாரா? அதனால நீ எப்ப நகுலனை கேட்டியோ 4 பேரையும் உயிர்ப்பித்து தருகிறேன் என்ன 4 பேரையும் உயிர்ப்பித்து கொடுத்தான். அடுத்து
இவன் பார்த்து கேட்கிறான், நீர் யாரு? இந்த அளவுக்கு உயிரை கொடுக்கிற அளவுக்கு சக்தி உம்மிடத்துல இருக்குதுன்னா நீர் நிச்சயமா யக்ஷனாகவோ அல்லது தர்ம தேவதையாகவோ இருக்க முடியாது. நீர் யாரு அப்படின்னு கேட்க, நாமே பரமாத்மா என் அசரீரி வாக்கு ஒருத்தது, அத்தோடு மறைந்து விட்டது. பரமாத்மா சாட்சாத் கிருஷ்ணன். கண்ணனே பஞ்சபாண்டவர்களை காக்க வேணும் என்கிற விரதத்தை கொண்டு இருக்கிறான். ஆனா துரியோதனன் பார்த்து கொல்லணுங்கிறதுக்காக கிருத்திங்கிற தேவத்தையை ஏவி விட்டாச்சு. இப்ப அந்த தேவத்தையை அழிப்பது அது கண்ணன் செய்வதுங்கிறது கிடையாது. ஏன்னா யாகத்திலிருந்து ஒரு தேவத்தை வந்திருக்கு அப்படின்னா உடனடியா அந்த தேவதையை கொல்லுவது என்பது கூடாது. யாகத்துக்கு உண்டான பலனை கொடுக்கணுமே, அதனால அதை அனுமதித்து விட்டான். ஆனா இவர்களுக்கு பிராணன் போகாம காப்பாத்தணுமே, அதுக்காக இந்த தீர்த்தத்துல விஷம் கலந்த தீர்த்தத்தை உருவாக்கி யக்ஷன் மூலமாக இவர்கள் 4 பேரையும் மூட்பிக்க செய்து மறுபடியும் அவர்களுக்கு பிராணனை கொடுத்தான் என்பது கண்ணன். அதனால கண்ணனுடைய திருவிளையாடலே யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த யக்ஷ பிரஷ்னத்தை ஒரு 4-5 மாதங்களா கேட்டு இருக்கோம். சாட்சாத் அதை தானே கேட்கணும்னு கண்ணனே தான் எழுந்தருளி விட்டார். பகவானுடைய சரித்திரத்தை கேட்கறதுக்கு நாம முதல்ல வரமோ இல்லையோ, முதல்ல பகவான் வந்து அமர்ந்து விடுவார். இப்ப நாம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 11:10க்கு தானே வந்திருக்கோம். அடியனே 11:10க்கு தான் வந்தேன். ஆனா கிருஷ்ணன் அவர் அடியன் வரதுக்கு முன்னாடியே தானும் எழுந்தருளி விடுகிறார். அப்ப பகவான் தன்னுடைய வைபவத்தை கேட்கணும்னா தான் முதல்ல வந்து உட்கார்ந்துடுறான். அதுக்கு இந்த எம்பெருமானே சாட்சி. அதுல 124 கேள்விகள் தர்ம தேவதை யக்ஷன் கேட்கிறான். தர்ம தேவதை கேள்வி கேட்கிறது, தர்மபுத்திரன் பதில் சொல்லுகிறான். அப்ப அந்த கேள்வி பதில் முழுக்க தர்மமே அடங்கி இருக்கக்கூடியது. அதுல ஒரு 24 கேள்விகள் வரை கடந்த காலக்ஷேபத்துல அனுபவித்திருக்கிறோம். அதுக்கு மேல 25வது கேள்வியிலிருந்து நாமும் இந்த கோட்டியில அனுபவிக்க வேணும். 24 ஒருவாறு தொட்டு விட்டு இருக்கிறோம். அதனால 24 கடைசியா என்ன பார்த்தோங்கிறத 2 நிமிஷம் விண்ணப்பம் பண்றேன். பிற்பாடு 25வது ஸ்லோகத்திலிருந்து மேற்கொண்டு ஒரு 10 கேள்விகள் வரையாவது இந்த கோட்டியிலே நாம் அனுபவிக்க வேணும். அதுல 24வது கேள்வி, கஸ்வித் பிரசவதாம் வரம் தெரிவிக்கிறார். கஸ்வித் பிரசவதாம் வரம் அப்படின்னு கேட்கிறார். சந்ததியை விரும்புபவர்கள், அவர்களுக்கு தான் பிரசவதா அப்படின்னு பெயர். சந்ததியை விரும்புபவர்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் தெரிவிக்கிறார், புத்திரஹா பிரசவதாம் வரம். சந்ததியை விரும்புபவர்களுக்கு புத்திரனே சிறந்தவனாக இருக்கக்கூடியவன். ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வேதமானது தெரிவிக்கிறது. ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னா எந்த ஆண்மகனுக்கு கல்யாணம் ஆச்சோ அவனுக்கு பிள்ளை பிறந்தா பர்த்தாவே மறுபடியும் அந்த பிள்ளையாக வந்து பிறக்கிறாராம். ஆத்மாவை புத்திரநாமாசி, தானே பிள்ளையாக வந்து பிறக்கிறான் அப்படிங்கிறது சரித்திரம். பிள்ளை அப்படின்னு பிறந்துருச்சுன்னா புத்திரன் அப்படின்னு பிள்ளைக்கு ஏன் பேருன்னா புது இதி நரகாத்து திராயத இதி புத்திரஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல விற்பத்தியானது தெரிவிக்கிறது. புத்து அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. மொத்தம் 28 விதமான நரக்கங்கள். அந்த 28 விதமான நரக்கங்கள்ல ஒரு நரக்கத்துக்கு புத்து அப்படின்னு பெயர். அந்த புத்து அப்படிங்கிற நரகத்துக்கு செல்ல விடாமல் இவனை யார் தடுக்கிறானோ அவனுக்கு புத்திரன் அப்படின்னு பெயர். புத்து இதி நரகாத்து திராயத, அந்த நரகத்தில் செல்ல